டிஎம்டிவி செய்திகள். வணக்கம். இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழர் விடயத்திலும் அக்கறை காட்டவும் தமிழக முதலமைச்சருக்கு அனந்தி கடிதம். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு 90 நாட்களில் தீர்வு பாரதிய ஜனதா கட்சி. அமெரிக்க பிரதிநிதிகள் வடக்கிற்கு விஜயம். அகில இலங்கை ஆசிரிய ஆலோசகர் சங்கம் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். மரண தண்டனை கைதிகளில் காட்டிய மனிதநேயம் மற்றும் நியாய உணர்வையும் இலங்கை தமிழ் அகதிகள் விடயத்திலும் காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை இம்மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்று 90 நாட்களுக்குள் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் இந்தியாவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சருமான யஷ்வந்த் சின்ஹா சென்னையில் நடைபெற்ற தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறான கருத்தொன்றை தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் நிதியுதவியுடன் டாஸ் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகளை அமெரிக்க பிரதிநிதிகள் கடந்த புதன்கிழமை பார்வையிட்டனர். அமெரிக்காவின் வெளிநாட்டு விடயங்களை கையாளும் பிரதிநிதிகளான மெலிஷா வின்டெட்கர், இன்டின் நிஷாரிக், கிறிஸ்தோபர் குமிங் ஆகியோர் அடங்கிய குழுவினரே இந்த விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளனர். சட்டமுறைப்படி அமைந்த ஆசிரிய ஆலோசகர் பதவியை ஏற்படுத்துமாறு கோரி அகில இலங்கை ஆசிரிய ஆலோசகர் சங்கம் இன்று பத்திரமுல்லையில் உள்ள இசுருபாயவுக்கு அண்மையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.